தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு முஸ்லிம் குர்ஆன் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். சட்டமய உறவுகளுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, இப்போது பார்த்திங்கன்னா இந்த நிவர் புயல் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்குது. நிவர் புயல் தமிழகத்தையும் புதுவையும் ஒரு பயங்கரமாக பாதிக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது. இதில் நம்ம பார்த்திங்கன்னா இந்த மோட்டார் வாகன இன்சூரன்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக ஒரு 90% கண்டிப்பாக எல்லாருமே மோட்டார் வாகனம் இன்சூரன்ஸ் போட்டிருப்போம். அதில் நம்ம என்னென்ன ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுக்கணும், இன்கேஸ் ஏதாவது ஒரு பிரச்சனை ஃப்யூச்சரில் இந்த ஃப்ளட்டாலேயோ அல்லது பார்த்திங்கன்னா இந்த சைக்ளோனால் வந்தது அப்படின்னா எப்படி நம்ம கிளைம் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள். முதல் முறை சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா மக்கள் மனதில் ஓடிக்கிட்டு இருக்க ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நான் எதற்காக மோட்டார் வாகன இன்சூரன்ஸ் கட்டாயம் போடணும்? நான் என்னோடய வாகனத்தில் நான் போகிறேன், எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் பார்த்துப்பேன், நீங்கள் எதற்கு என்ன கட்டாயம் இன்சூரன்ஸ் போட சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதற்கான ஒரு காரணம் என்னன்றதை நான் சொல்கிறேன். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் என்னோடய நண்பர் வாகனத்தில் போகிறோம். வாகனத்தில் போகிற சமயத்தில் ஏதோ ஒரு விபத்து ஏற்பட்டுடுது. ஏற்பட்டதுக்கு அப்புறமா எதிரில் வர ஒரு நபர் இருக்கார் அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம். அவர் அந்த விபத்தில் ரொம்ப சேதம் அடைஞ்சிடுறாரு. அவர் ரொம்ப ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுட்டார் அல்லது இறந்தே போயிட்டார் அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். அந்த சமயத்தில் நான் என்னோடய வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் போடலை அப்படின்னா, அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட ஒரு பணம் இல்லை, ஏழ்மையான குடும்பம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவரோட நிலை கேள்விக்குறி தான். இதை தடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இன்சூரன்ஸ் கட்டாயமாக்கப்பட்டுட்டாங்க. இந்தியாவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பாதி பேருக்கு வண்டியை ஓட்ட தெரியாதான். இந்தியாவை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே பாதி பேருக்கு வாகனம் அந்தளவு ஓட்ட தெரியாது. காரணம் என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். யாரும் சரியான முறையில் லைசன்ஸ் எடுக்கிறதும் கிடையாது. அதுக்குள்ளெல்லாம் நம்ம போக தேவையில்லை. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு விபத்து ஏற்பட்டுருது அப்படின்னா நம்ம சொன்னது போல் எதிரில் வர அந்த பார்ட்டிக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டுருது நம்மளால் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இன்சூரன்ஸ் இருக்குது அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அதில் இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த டேமேஜஸை அவங்க கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க. ஏற்றுக்கிட்டு அது என்ன அப்படின்றத அவங்க கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துருவாங்க. என்னால் அந்த அடிப்பட்ட நபருக்கு எந்த ஒரு இழப்பும் வழங்க முடியாது அப்படின்ற ஒரு சூழல் தள்ளப்பட்டுடும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இன்சூரன்ஸ் கம்பல்சரி ஆகினாங்க. இதே இன்சூரன்ஸ் கட்டாயம் இருக்கிற சமயத்தில் இன்சூரன்ஸ் கம்பெனி அதற்கான அந்த கிளைமையோ அல்லது பார்த்திங்கன்னா அதற்கான ஒரு லாஸ் என்ன அப்படின்றத பார்த்து அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி செஞ்சிடும். அதில் பார்த்திங்கன்னா நம்ம விடுபட்டு வெளியே வந்துடலாம்ன்ற ஒரு காரணத்துக்காக தான் இன்சூரன்ஸ் கட்டாயமாக்கப்பட்டது. இதில் பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு லாபமே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு லாபம் தான். இருந்தாலும் நம்மளோட ரிஸ்க்கை ஏற்றுக்கிட்டு அவங்க நமக்கான ஒரு டேமேஜஸை அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இதே நீங்கள் இன்சூரன்ஸ் போடலை அப்படின்னா கண்டிப்பாக மொத்த விஷயமும் பார்த்திங்கன்னா நம்ம மேலே தான் பாயும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பணத்தை கொடுத்து தான் அவங்களுக்கான ஒரு கிளைமை கண்டிப்பாக கொடுக்க முடியுமே தவிர்த்து இன்சூரன்ஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது ரொம்ப ரிஸ்க்கு தான். இருந்தாலும் இன்சூரன்ஸ் எல்லோரும் கட்டாயம் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லோரும் வாகனத்தில் போகிற சமயத்தில் எப்போ எது வேணாலும் நடக்கலாம். அதனால் ஒரு சேஃப்டிக்காக தான் இன்சூரன்ஸ் இந்தியாவில் மோட்டார் வாகன இன்சூரன்ஸ் கட்டாயம் அப்படின்றது சொல்லப்பட்டு இருக்குது. நம்ம இப்போ போடக்கூடிய இந்த மோட்டார் வாகன இன்சூரன்ஸ் எதெல்லாம் கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் ஆக்சிடென்ட் கவரேஜ் எல்லாமே பொதுவாக கிளைம் ஆகிடும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தெஃப்ட்னா வாகனம் ஒரு திருடு போயிட்டு அப்படின்னா அந்த சமயத்தில் இன்சூரன்ஸ் ஆக்டிவில் இருந்ததுன்னா அதற்கான ஒரு சில ப்ரொசீஜர்லாம் இருக்குது. அதை நம்ம வீடியோவாகவே போட்டுடலாம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு இன்சூரன்ஸ் அமௌண்ட் அதில் குறைந்தது ஒரு 50,000 வாகனம் போதுன்னா அதில் குறைந்தது ஒரு 30,000 35,000 வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாகனத்தோட இந்த இன்சூர்டு டிக்ளர்டு வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க, ஐடிவின்னு சொல்லுவோம். அதற்கு ஏற்றது போல் அந்த அமௌண்ட் மாறும். நீங்கள் கிளைம் அமௌண்ட் ஏற்றமாகவும் அல்லது குறைவாகவும் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபயர் இன்சூரன்ஸ், வாகனம் எரிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், அதான் நேச்சுரல் கெலாமிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சைக்ளோன், ஃப்ளட்டு, அதுக்கப்புறம் லேண்ட்ஸ்லைடு, ஸ்டாமு,
அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எர்த்துக்வைக்கு, நிலநடுக்கம், இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஒரு வாகன காப்பீடு இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கிளைம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்ம செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட இன்சூரன்ஸ் கம்பெனியோட நாலேஜ் இல்லாமல் நம்ம வந்து அந்த வாகனத்தை இயக்கக்கூடாது முதல் விஷயம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களோட வாகனத்தை ரொம்ப சேஃபாக விட்டு இருக்கணும். அதாவது எப்படின்னா, நீங்கள் வந்து இந்த இடத்துல ஒரு மரம் இருக்குது, அந்த மரம் வந்து கண்டிப்பாக விழுன்ற விஷயம் உங்களுக்கு தெரிந்திருந்து நீங்கள் அந்த இடத்துல வாகனத்தை விட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பிரச்சனை. ஒரு சுவரோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது இந்த இடத்துல கண்டிப்பாக தண்ணி வரும்ன்ற விஷயம் உங்களுக்கு தெரியும், அந்த இடத்துல நீங்கள் வந்து வாகனத்தை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்சூரன்ஸ் கம்பெனி இப்போ வந்து கொஞ்ச நாட்களாக வந்து இன்டிமேட் பண்ணிடுறாங்க மக்களுக்கு. இருந்தாலும் ஏதோ ஒரு சூழலில் அந்த மாதிரி ஒரு வாகனம் வந்து ஒரு ஃப்ளட்டில் மாட்டிக்கிச்சு, இல்லை சைக்ளோனில் வந்து மாட்டிக்கிச்சு, மரம் விழுந்து செவரு விழுந்து ஏதாவது ஒரு இந்த கெலாமிட்டிஸால் நடந்தது அப்படின்னா நீங்கள் முதல்ல பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் வந்து 48 மணி நேரத்துக்குள்ளே உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக இன்டிமேட் பண்ணியே ஆகணும். அதை இன்டிமேட் பண்ணிவிட்டு உங்களோட இன்சூரன்ஸ் பாலிசி நம்பரு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், வாகனம் அதான் நம்மளோட ஆர்டிஓ ரிஜிஸ்ட்ரேஷன், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கம்பல்சரி கையிலே வச்சுருக்கணும். அடுத்தது நீங்கள் வந்து இன்டிமேட் பண்ணதுக்கு அப்புறமா எந்த இடத்துல வந்து வாகனம் சேதம் அடைஞ்சிருக்குதோ அதை முடிஞ்ச அளவு வந்து ஃபோட்டோவாகவும் எடுத்துங்க, வீடியோவாகவும் எடுத்துங்க, வண்டியோட நம்பர், அதுக்கப்புறம் வண்டி சுற்றி இருக்க அனைத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வீடியோவாக கவர் பண்ணிவிட்டு அல்லது ஃபோட்டோவாக எடுத்துகிட்டு அதை வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அனுப்பணும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா முதல் விஷயம் இதில் வந்து கவனிக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வெளியாட்களோ மெக்கானிக்கை வச்சு கண்டிப்பாக வாகனத்தை ஒரு இன்ஸ்பெக்ட் பண்ணி ரிப்பேர் பண்ணவே கூடாது. இதெல்லாம் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து ஆள் வருவாங்க, சர்வேயர் வருவாங்க, வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க ஆட்கள் தான் வந்து அந்த வாகனத்தை எடுத்துகிட்டு போகணும். அது வந்து டோ போட்டு எடுத்துகிட்டு போனாலும் சரி, அல்லது இயக்கக்கூடிய நிலையிலேருந்து அவங்க இயக்கி எடுத்துகிட்டு போவாங்க. அவங்களோட கன்சென்ட் இல்லாமல் நீங்கள் வாகனத்தை இயக்கிட்டீங்க, ப்ரைவேட்டாக ஒரு ஆளை வச்சு நீங்கள் வாகனத்தை இயக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து இன்சூரன்ஸ் கிளைம் ஆகவே ஆகாது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடிஃபிகேஷன் வாகனத்தை வந்து நம்ம ஏதாவது மோட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா, அதாவது இந்த பிள்ளைங்க டைப்புலாம் வந்து நீங்கள் வாகனத்தை வச்சுருக்கீங்க, அதாவது கம்பெனி எப்படி வாகனத்தை கொடுத்ததோ அதே மாடலில் தான் இருக்கணும். நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதற்குன்னு சொல்லிட்டு ஆர்டிஓ டீட்டெயில்ஸ், அதற்கான ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வாகனத்தை வந்து ஒரு ஆத்தரைஸ் பண்ணி நீங்கள் மாடிஃபை பண்ணிங்க அப்படின்னா அதில் இந்த இஷ்யூ வராது. அன்ஆத்தரைஸ்டு மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கிளைம் ஆகவே ஆகாது. அப்புறம் நீங்கள் வந்து வெளியாட்களை வச்சு நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டீங்க வாகனத்தை, இன்சூரன்ஸ் கம்பெனி ஆட்கள் இல்லாமல் அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக கிளைம் ஆகவே ஆகாது. அதனால் முடிந்த அளவு வாகனம் சேதம் அடைஞ்சிட்டு அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளட்டில் மாட்டிக்கிச்சுன்னா நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க, இன்டிமேட் பண்ணிவிட்டு தயவு செய்து வேறு ஏதாவது ஒரு வாகனத்தை பயன்படுத்துங்க. அந்த வாகனத்தை இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க வர வரைக்கும் அதை பயன்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இது இன்சூரன்ஸ் கிளைம் ஆவதுக்கான வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக வந்து இன்சூரன்ஸ் கிளைம் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நிவர் புயலை எல்லாரும் பத்திரமா எதிர்கொள்ளுவோம். சேஃபாக இருங்க, சேஃப்டியாக இருங்க. இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு ஒரு சந்தேகமோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு சில கேள்விகள் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது என்ன அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சேஃபாக இருங்க, சேஃப்டியாக இருங்க, பத்திரமா இருங்க. மறுபடியும் வந்து உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்கள்.